ம் உங்களை நீங்களே எப்பவாவது கண்ணாடியில நேருக்கு நேரா பார்த்து, நான் ஒரு நல்ல குடிமகனா, நான் பொறுப்பானவனா அப்படின்னு ஆழமாக கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டோம். ஆமா, கேட்க மாட்டோம். ஏன்னா டிராஃபிக்ல யாராவது லேசா இடிச்சா கூட, உடனே இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுது, ஊர்ல எவனுக்கும் டிரைவிங் சென்ஸ் இல்ல அப்படின்னு மத்தவங்க மேல கத்துறது தான் நமக்கு கைவந்த கலை. கரெக்ட். அதுதான் ரொம்ப ஈஸியான வேலை. ஆனா, இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப டீப்பா பேச போற விஷயம், நம்ம முகத்துல அறையிற ஒரு உண்மையை பத்தி தான். ரைட். சையத் அப்துல் ஹக்கீம் எழுதிய ஹர்கர் சே ஏக் சைனிக் புத்தகத்தோட 6வது அத்தியாயமான த மிரர் வி அவாய்ட், அதாவது நாம் தவிர்க்கும் கண்ணாடி, இதை பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவாக பேச போறோம். இந்த சாப்டர் படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஏன்னா இது சிஸ்டத்தை குறை சொல்லாம நேரா நம்ம சட்டையை பிடிச்சி கேக்குது. அதுதான் அந்த அத்தியாயத்தோட மிகப்பெரிய பலம்னு நான் சொல்லுவேன். அதாவது சாலை பாதுகாப்புன்னு வந்தாலே நமக்கு ரொம்ப வசதியான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பழிய வேற யாரு மேலயா தூக்கி போட்டுறது. ஆமா, ரோட்ட பத்தி தப்பா பேசலாம், டிராஃபிக் போலீஸ குறை சொல்லலாம், இல்லனா அரசாங்கத்தை திட்டலாம். சைக்காலஜில இத காக்னிட்டிவ் டிசானன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, காக்னிட்டிவ் டிசானன்ஸ் அப்படின்னா? அதாவது நாம செய்யற தப்பு நமக்கே உள்ளூர தெரியும். ம். ஆனா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்காது. அதனால அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்க ஒட்டுமொத்த பழியையும் ஒரு சிஸ்டம் மேல சமத்திட்டு நாம ரொம்ப சுத்தமானவங்க மாதிரி ஒரு மாயையே நமக்குள்ள நாமே உருவாக்கிக்கிறோம். வாவ், இது ரொம்ப உண்மையான ஒரு பாயிண்ட். ஆமாம். இந்த மாயைய எப்படி உடைக்கிறது, நம்ம ஏன் அந்த கண்ணாடிய பார்க்க தயங்குறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஆழமா பேசுது. நீங்க சொல்றத பார்த்தா இது எப்படி இருக்குன்னா, வீட்டுக்குள்ள மழையில ஒழுகுதுன்னு அரசாங்கத்தோட வானிலை அறிக்கையை குறை சொல்லிக்கிட்டே நாமே நம்ம வீட்டு கூரையில உட்காந்து ஓட்ட போடுற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ரொம்ப சரியான உதாரணம். ரோட்ல எப்படி போகணும்னு அரசாங்க ரூல்ஸ் போடும். ஆனா அந்த ரூல்ஸை நாம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம்? டிராஃபிக் சிக்னல்ல போலீஸ் இல்லைன்னா உடனே வண்டியை எடுக்கிறது, ஒன் வேல புகுந்து போறது, இதெல்லாம் நாம தானே பண்றோம். இதுல எப்படி அரசாங்கத்தை குறை சொல்ல முடியும்? கண்டிப்பா முடியாது. ஒரு அரசாங்கம் பெரிய லெவல்ல உள்கட்டமைப்ப உருவாக்கலாம், தரமான சாலைகளை போடலாம், சட்டங்களை கொண்டு வரலாம். ஆனா ஒரு தனிநபர் தங் வீட்ல இருந்து கிளம்பி பக்கத்து தெருவுல இருக்கிற கடைக்கு போகும்போது கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு நினைச்சு ஹெல்மெட் போடாம போறதையோ, ம் இல்லனா நெடுஞ்சாலையில 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது மொபைல் போன் அடிச்சு அதை எடுத்து பேசுறதையோ எந்த அரசாங்கத்தாலும் எந்த டிராஃபிக் போலீஸாலும் தடுக்கவே முடியாது. உண்மைதான். உங்களோட ஒரு நாள்ல ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க. அந்த மைக்ரோ டெசிஷன்ஸ் தான் உங்களோட பாதுகாப்பை தீர்மானிக்குது. அங்க அரசாங்கம் உங்க கைய பிடிச்சுக்க முடியாது. ரைட். நம்ம உயிரை காப்பாத்திக்க வேண்டிய அந்த பொறுப்பை நாம தான் முழுசா எடுத்தாகணும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. சரி, தப்பு நம்ம மேல தான் ஒத்துக்கிட்டாலும் என்னால என் பழக்கத்தை உடனே மாத்திக்க முடியாது. இந்த ஊர்ல எல்லாரும் இப்படிதான் ஓட்டுறாங்க, நான் மட்டும் திருந்தி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம நினைச்சா கூட நம்ம பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு பொதுவான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குல்ல. அது முற்றிலும் ஒரு பொய்யான நம்பிக்கைன்னு தான் ஆசிரியர் சொல்றாரு. மனிதர்களால ரொம்ப ஈஸியா ஒரே ராத்திரியில தங்களோட பழக்கங்களை மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்துல 2 வலுவான ஆதாரங்களை அவர் முன்வைக்கிறார். ஓ, அது என்ன ஆதாரங்கள்? ஆதாரம் நம்ம எல்லாரும் சமீபத்துல கடந்து வந்த கோவிட் பெருந்தொற்று காலகட்டம். லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட அந்த நிமிஷத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமா சோப்பு போட்டு கை கழுவ தயங்குனவங்க, மாஸ்க்னா என்னன்னே தெரியாத 130 கோடி மக்களும் தங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களை எப்படி அத்தனை சீக்கிரமா மாத்திக்கிட்டாங்க. ஆமா, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதும் இப்படி அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளேயே முடங்குனாங்க. நிஜமாவே அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். கண்டிப்பா. எப்படி அவ்வளோ பெரிய மக்கள் தொகை அத்தனை விதிகளையும் அவ்வளோ கச்சிதமா ஃபாலோ பண்ணாங்க? வெறும் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற பயத்தினால மட்டும் இவ்ளோ பெரிய மாற்றம் நடந்திருக்க வாய்ப்பில்லையே. நிச்சயமா ஃபைன் கிடையாது. அங்க வேலை செய்தது கம்ப்ளையன்ஸ் கிடையாது. அதாவது சட்டத்துக்கு பயந்து கீழ்ப்படுகிறது இல்ல. அங்க வேலை செய்தது செல்ஃப் பிரிசர்வேஷன். செல்ஃப் பிரிசர்வேஷன். ஆமா. அதாவது நம்ம உயிரை காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான உள்ளுணர்வு. நாம வெளியே போனா நமக்கும் நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற அந்த ஆழமான புரிதல் இருந்ததால மட்டும்தான் அந்த பிரம்மாண்டமான மாற்றம் சாத்தியமாச்சு. கரெக்ட். அந்த வைரஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆபத்து. ஆனாலும் நாம் அதை முழுசா நம்பணும், நம்ம பழக்கங்களை உடனே மாத்திக்கிட்டோம். ஆனா சாலை விபத்து அப்படிங்கிறது தினமும் நம்ம கண் முன்னாடியே ரத்தமோ சதையுமா நடக்கிற ஒரு வெளிப்படையான ஆபத்து. அதை ஏன் நம்ம இவ்ளோ சாதாரணமா எடுத்துக்கிறோம்? ஏன்னா நமக்கு அது நடக்காது அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையும் அலட்சியமும் தான் காரணம்.
தற்காப்பு உணர்வு வரும்போது மனிதன் கண்டிப்பா மாறுவான் அப்படிங்கிறதுக்கு லாக்டவுன் ஒரு மிகப்பெரிய உதாரணம். வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய அஹா மொமெண்ட். கண்ணுக்கு தெரியாத வைரஸுக்காக மாஸ்க் போட்ட நாம கண் முன்னாடி தெரியிற லாரிக்காக ஹெல்மெட் போட மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். சரி, மனிதர்கள் மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது ஆதாரம் என்ன? வெளிநாடுகளுக்கு போகும்போது நம்ம மக்கள் நடந்துக்கிற விதம் தானே. ஆமா, இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. நம்ம ஊர்ல டிராஃபிக் சிக்னலையே மடிக்காத, லேன் ரூல்ஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு நபர் துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ போன அடுத்த செகண்ட் எப்படி மாறுறான்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, நிறைய பார்த்திருக்கேன். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து கார்ல ஏறினோடனே சீட் பெல்ட் போடுறாரு. இண்டிகேட்டர் போடாம லேன் மாறுறதே இல்ல. யாருமே அவரை வற்புறுத்துறதில்ல. ஆனா எந்த ஒரு புகாரும் இல்லாம அந்த நாட்டோட ரூல்ஸ 100% பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. வெளிநாட்டுல சிங்கமா ரூல்ஸை ஃபாலோ பண்ற நாம ஊருக்கு வந்த உடனே எப்படி அந்த பழைய கேஷுவல் மூடுக்கு மாறுறோம்? இது எப்படி இருக்குன்னா, ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு வாத்தியாருக்கு பயந்து கை கட்டி ஒழுங்கா இருக்கிற ஒரு பையன் வீட்டுக்கு வந்ததும் யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? வெளிநாட்டுல இருக்கிற அந்த பயம் நம்ம ஊர்ல ஏன் இல்ல? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. மனிதர்கள் எப்பவுமே ஒரு ட்ரைபல் மனநிலை கொண்டவங்க. ட்ரைபல் மனநிலைனா? அதாவது தன்னை சுற்றி உள்ள சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கேத்த மாதிரி தங்களை மாத்திப்பாங்க. வெளிநாட்டுல நீங்க ஒரு சின்ன டிராஃபிக் ரூலை பிரேக் பண்ணா கூட உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு ஏலியன் மாதிரி, ஒரு குற்றவாளி மாதிரி பாப்பாங்க. ஓ, அந்த பார்வைக்காகவே பயப்படுவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த சமூகம் ஒரு உரும்பை எதிர்பார்க்கறது. அந்த சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் உங்களை அறியாமலே உங்களை சரியா நடக்க வைக்குது. ஆனா நம்ம ஊர்ல ரூல்ஸை பிரேக் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலாச்சாரமா மாறிடுச்சு. ஆமா, ஒரு நார்மா மாறிடுச்சு. இங்க ரூல்ஸ மதிக்கிறவனை தான் முட்டாள்னு பாக்குறாங்க. அதனாலதான் இங்க வந்த உடனே அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட்கள் மறுபடியும் கேஷுவல் மோடுக்கு மாறிடுறாங்க. இது ரொம்ப கஷ்டமான உண்மை. நாம பேசுற இந்த கலாச்சாரமும் நாம சாதாரணமா எடுத்துக்கிற இந்த அலட்சியமும் இந்த அளவுக்கு விபரீதமானது அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல வர்ற ஒரு பகுதி ரொம்ப வலி கொண்ட ஒரு சம்பவத்தோட விளக்குது. 4 நாள் கோபமும் ஒரு ரீலால் பறிபோன உயிரும் அப்படிங்கிற பகுதி. ரொம்ப கனமான பகுதி அது. ஆமா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு ரீல் எடுக்கிறதுக்காக ரோட்ல அதிவேகமா வண்டி ஓட்டி ஒரு டெலிவரி பையன் மேல மோதிட்டாங்க. அந்த பையன் ஸ்பாட்லயே இறந்துடுறான். அந்த டெலிவரி பையன் யாரு? பல வீடுகள்ல பாத்திரம் தேய்ச்சு வீட்டு வேலை செஞ்சு தம் மகனை எப்படியாவது படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்துடணும்னு உழைச்ச ஒரு தாயோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அவன்தான். ஆமா, இனிமே நான் யாருக்காக சமைப்பேன் அப்படின்னு அந்த தாய் கேட்குற ஒரு கேள்வி நிஜமாவே தொண்டையை அடைக்குது. எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலாலும் அந்த சேனலுக்கு வர்ற மில்லியன் வியூஸாலும் ஏன் அரசாங்கம் கொடுக்கற நஷ்டஈட்டாலும் அந்த தாயோட இழப்பை சரி பண்ணிடவே முடியாது. நிச்சயமா முடியாது. ஆனா எனக்கு என்ன கோவம்னா, இந்த சம்பவம் நடந்தப்போ சோஷியல் மீடியால கொந்தளிச்ச நாம 5வது நாள் இதை அப்படியே மறந்துட்டு அடுத்த டாபிக்கு போயிட்டோம். இது ஏன் நடக்குது? இதுக்கு முக்கிய காரணம் சோஷியல் மீடியாவுடைய அல்கரிதமும் நமக்கு ஏற்படும் எம்பதி ஃபெட்டீக், அதாவது உணர்வு பூர்வமான சோர்வு தான். உணர்வு பூர்வமான சோர்வு. ஆமா, இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது முதல் 4 நாளைக்கு எல்லாரும் இத பத்தி பேசுவாங்க. அந்த கண்டென்ட் கிரியேட்டரை திட்டுவாங்க, அரசாங்கத்தின் சட்டங்களை விமர்சிப்பாங்க, நீதியை நிலைநாட்டணும்னு ட்வீட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆக்குவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த 4 நாளும் நம்முடைய மூளைக்கு ஒரு கோவமும் அதை பகிர்வதால ஒரு சின்ன திருப்தியும் கிடைக்கும். நாம ஏதோ பெரிய சமூக போராட்டம் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஆனா 5வது நாள் என்னாகும்? மறந்துடுவாங்க. நம்ம மூளை அந்த எமோஷனல் சோர்வை தாங்க முடியாம அடுத்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவுக்கோ இல்ல வேற ஒரு அரசியல் பஞ்சாயத்துக்கோ தாவி போயிடும். அந்த தாயின் கண்ணீரும் அந்த டெலிவரி பையனின் மரணமும் அந்த 4 நாள் ட்ரெண்டிங்கோடைய புதைக்கப்பட்டுடுது. எந்த ஒரு நிரந்தரமான மாற்றமும் நம்முடைய கலாச்சாரத்துல நடக்கிறதே இல்ல. இதுதான் ரொம்ப பயங்கரமான நிதர்சனம். ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. இந்த இளைஞர்கள் ஏன் இப்படி உயிரை பணைய வச்சு ரோட்ல வீடியோ எடுக்கிறாங்க? ஒரு ரீல் பண்றதுக்காக ரோட்ல ஜிக்ஸாக் அடிக்கிறது, வீலிங் பண்றது, இதுக்குள்ள என்ன ஒரு சைக்காலஜி இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்குள்ள வித்தியாசத்தை முற்றிலுமா மறந்துட்டோம். அதுதான் முதல் பிரச்சனை. ஓ, சினிமா தாக்க சொல்றீங்களா? ஆமா, சினிமால ஒரு சேசிங் காட்சியோ பைக் ஸ்டண்டோ நடக்கும்போது அதை பார்த்து நாம ரசிக்கிறோம். ஆனா திரையில பாக்குற அந்த 3 நிமிஷம் சீனுக்கு பின்னாடி சேஃப்டி ஹார்னஸ் கட்டியிருப்பாங்க, ஆம்புலன்ஸ் நிக்கும், அதை ஓட்டுறது பல வருஷமா ட்ரைனிங் எடுத்த ப்ரொஃபஷனல் ஸ்டன் கலைஞர்கள். ஆமா, அவங்க நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாலை முழுமையா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்.
ஆனா ஒரு நிஜ சாலையில இந்த எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிறது ஒட்டுமொத்தமா ஒண்ணே ஒண்ணுதான், புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி. ரைட், கிராவிட்டி. அந்த புவியீர்ப்பு விசைக்கு நீங்க யாரு, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்ளோ, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல எவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னுலாம் தெரியாது. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது எந்த கருணையும் காட்டாது. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, தப்பு பண்றவங்கள விட அதை வேடிக்கை பார்த்து கை தட்டுற நான் தான் பெரிய குற்றவாளிங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு பையன் பப்ளிக் ரோட்ல 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டி ஒரு வீடியோ போட்டா நாம போய் என்ன பண்றோம்? லைக் பண்றோம். மாஸ் ப்ரோ, ஃபயர் எமோஜி போடுறோம், லைக் பண்றோம். இந்த ஒரு சின்ன லைக் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கும். நாமே அவங்கள ஊட்டுப்படுத்துற மாதிரி தானே இது. 100% உண்மை. நாம குடுக்கிற அந்த ஒவ்வொரு லைக் அல்லது ஃபயர் எமோஜி என்ன தெரியுமா, அது ஒரு கல்ச்சுரல் பெர்மிஷன். கல்ச்சுரல் பெர்மிஷன் அப்படின்னா? கலாச்சார அனுமதி. நீங்க அந்த வீடியோவை லைக் பண்றது மூலமா, நீ பண்றது பெரிய சாகசம், நீ ஒரு ஹீரோ, இதை இன்னும் நிறைய பண்ணு அப்படின்னு உங்களை அறியாமலேயே அவனுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறீங்க. இது நிஜமாவே ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துது. இதனாலதான் சொல்றேன், அந்த டெலிவரி பையனோட மரணம் அந்த கண்டென்ட் கிரியேட்டரோட பிழை மட்டும் கிடையாது. இப்படிப்பட்ட வீடியோக்களை ரசிச்சு ஷேர் பண்ணி அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்குன நம்ம சமூகத்தோட கூட்டு பிழை, கலெக்டிவ் ஃபெயிலியர். இப்போ என்னதான் பண்றது? இதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஆளு. நான் ஒரு அரசியல்வாதியோ பெரிய சமூக போராளியோ இல்ல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு செலிபிரிட்டியோ கிடையாது. என்னால எப்படி இவ்ளோ பெரிய கல்ச்சரல் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அப்படி ஒரு மாற்றம் சாத்தியமா? இடையில ஏறி மைக் பிடிச்சு பேச வேண்டியதில்ல, பெரிய போராட்டம் எல்லாம் பண்ண வேண்டியதில்ல. அந்த மாற்றம் உங்களுக்கு மிக நெருக்கமான அந்த 5 பேர்கிட்ட இருந்து தொடங்கணும். அது உங்க குடும்பமா இருக்கலாம், இல்ல உங்க நெருங்கிய நண்பர்கள் குழுவா இருக்கலாம். கலாச்சார மாற்றம் எப்பவுமே சட்டங்கள் மூலமாவோ அரசாங்க அறிவிப்புகள் மூலமாவும் வராது. அது நாம மதிக்கிற நம்மோட நெருக்கமா இருக்கிற மனிதர்களிடமிருந்து தான் தொடங்கும். ஆனா ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் நிஜமாவே இவ்ளோ பெரிய மாறுதலை கொண்டு வருமா? எனக்கு இதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணா பெரிய இவர் வந்துட்டாருன்னு கிண்டல் தானே பண்ணுவாங்க. மக்கள் இது அவ்வளோ சீரியஸா எடுத்துப்பாங்களா? அவங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அமைதியா இருக்கிறது தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம். இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன். உங்க நண்பர்கள் மட்டும் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல ஒருத்தர் ஒரு அதிவேக பைக் ஸ்டண்ட் வீடியோவை ஷேர் பண்றாருன்னு வைப்போம். ஓகே. உடனே மத்த நண்பர்கள் எல்லாம் வாவ் சூப்பர் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. அந்த இடத்துல எல்லாரும் அதை கொண்டாடும் போது நீங்க மட்டும் ஒரு குறுக்கீடா, நண்பா இது சாகசம் கிடையாது, இந்த மாதிரி ஓட்டுறதுனால தான் பல பேரோட உசுர் போகுது, இது வேற யாரோ ஒருத்தரோட கடைசி காலையா இருந்திருக்கலாம், தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி ரசிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜை போட்ட உடனே அந்த குரூப்ல ஒரு பெரிய அமைதி உருவாவதை என்னால கற்பனை சென்று பார்க்க முடியுது. சில பேர் என்ன போர் அடிக்கிறான், இவன் ஒரு பெரிய பூமர்னு கூட நினைக்கலாம். அவங்க அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க போட்ட அந்த ஒரு மெசேஜ் அந்த குரூப்ல அது வரைக்கும் இருந்த ஒரு எக்கோ சேம்பரை உடைச்சிடும். எக்கோ சேம்பர்னா? அதாவது தப்பு செஞ்சா எல்லாரும் கைதட்டுவாங்க அப்படிங்கிற அந்த மாயைய அந்த ஒரு மெசேஜ தடுத்து நிறுத்தும். அந்த தவறான விஷயத்திற்கு அதுவரை வழங்கப்பட்டு வந்த கல்ச்சுரல் பெர்மிஷனை அந்த வினாடிய ரத்து செய்யப்படுது. வாவ், இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஆமா. அடுத்த முறை அந்த நண்பர் ரோட்ல அதிவேகமா வண்டிய முறுக்க நினைக்கும்போது இது முட்டாள்தனம் நீங்க சொன்ன அந்த வார்த்தை அவர் மனசுல ஒரு சின்ன தடையை உருவாக்கும். இதுதான் 5% சர்க்கிளோட பிரம்மாண்டமான சக்தி. நாம ஒவ்வொருவரும் நமக்கு நெருக்கமான 5 பேரை மாத்துனா அந்த 5 பேர் அடுத்த 5 பேரை மாத்துவாங்க. ஒரு வைரஸ் எப்படி பரவுதோ அதே மாதிரி தான் ஒரு நல்ல கலாச்சாரமும் கிளை விட்டு படரும். ஆமா, நீங்க சொல்றத பார்க்கும்போது இது ரொம்ப பிராக்டிக்கலா படுது. நம்ம வீட்ல நம்ம அண்ணனோ இல்ல அப்பாவோ ஹெல்மெட் போடாம வண்டி எடுக்கும்போது ஏன் ஹெல்மெட் போடல, போட்டுட்டு போங்க அப்படின்னு அக்கறையா கேட்கிற ஒரு சின்ன கேள்வி அந்த மொத்த குடும்பத்தோட பாதுகாப்பு கலாச்சாரத்தையே மாத்திரும். நிச்சயமா. டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்டி ஃபைன் போடுறத விட, அரசாங்கம் டிவியில 1000 விளம்பரம் போடுறத விட ஒரு பொண்ணு தான் அப்பா கிட்ட கேட்கிற இந்த கேள்விக்கு பவர் அதிகம். எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு சட்டத்தை மீறுபவருக்கும், அதாவது லா பிரேக்கர், ஒரு உயிரை காப்பவருக்கும், அதாவது லைஃப் சேவர், உள்ள வித்தியாசம் அவங்களோட அறிவில் இல்ல, அவங்க எவ்ளோ படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுல இல்ல. அப்புறம் எதுல இருக்கு? அந்த வித்தியாசம் அவங்க தங்களுக்கு தாங்களே தேர்ந்தெடுக்கும் அடையாளத்துல இருக்கு. ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அடையாளம், ஐடென்டிட்டி. இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? விதியை மதிக்கிறதுக்கும் நம்ம ஐடென்டிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. இப்போ வெறும் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற பயத்துக்காக விதியை மதிக்கிற ஒருத்தனை யோசிச்சு பாருங்க. அவனோட கவனம் பூரா ரோட் மேல இருக்காது. ஆமா, போலீஸ் எங்க இருக்காருன்னு தான் தேடுவான். கரெக்ட். எங்க ஸ்பீடு கேமரா இருக்கு, எந்த சிக்னல்ல போலீஸ் ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கார் அப்படிங்கறத மட்டும்தான் அவன் கண்ணு தேடும்.
கேமராவோ போலீஸோ இல்லாத ஒரு நள்ளிரவு சாலையில அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சிக்னலை ஜம்ப் பண்ணுவான். ஏன்னா அங்க அவனை கேள்வி கேட்க ஆள் இல்ல. ஆமா, அவனுக்கு அந்த விதி அப்படிங்கிறது மத்தவங்களுக்காக அவன் போடுற ஒரு வேஷம். ஆனா ஏன் உயிரும் மத்தவங்க உயிரும் முக்கியம் அப்படின்னு உயிரின் மதிப்பை உணர்ந்த ஒருத்தர் எப்போதுமே ஒரே மாதிரியான பொறுப்போட தான் வண்டி ஓட்டுவான். ரைட். அந்த சாலையில ஒரு போலீஸ் இல்லாவிட்டாலும் சரி, ராத்திரி 2 மணி ஆனாலும் சரி, சிக்னல்ல சிவப்பு விளக்கு எரிஞ்சா அவன் நிற்பான். ஏன்னா பொறுப்பா இருக்கிறது அவனோட ஐடென்டிட்டி, அது அவனோட கேரக்டர். இது ரொம்ப ரொம்ப ஆழமான பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். நீங்க கேமரா இல்லாத யாருமே உங்களை பார்க்காத ஒரு தனிமையான சாலையில எப்படி வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய உண்மையான கேரக்டர். இதை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நான் நேருக்கு நேரா பார்த்து கேட்க விரும்புறேன். உங்களை யாரும் கண்காணிக்காத அந்த நொடியில நீங்க உங்க வண்டியை எப்படி கையாளுறீங்க? நீங்க ஒரு லா பிரேக்கரா இல்ல லைஃப் சேவரா? உங்களை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். அந்த எடை போடுதல், அந்த சுய பரிசோதனை தான் இந்த நாம் தவிர்க்கும் கண்ணாடி அத்தியாயத்தோட முழு சாராம்சம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டு முகப்புல இருக்கிற கண்ணாடிய பார்த்து தலைவாருகிறோம், நம்ம ட்ரெஸ் சரியா இருக்கான்னு செக் பண்றோம். ஆமா. ஆனா நம்ம மனசாட்சி அப்படிங்கிற கண்ணாடிய பார்த்து நான் இன்னைக்கு ரோட்ல ஒரு பொறுப்பான மனுஷனா நடந்துகிட்டேனா அப்படின்னு எப்போதாவது கேக்குறோமா? இல்ல, கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த பதிலை எதிர்கொள்ள நமக்கு தைரியம் இல்ல. அந்த கண்ணாடியத்தான் நாம காலம் காலமா தவிர்த்துக்கிட்டே வரோம். ஆனா இனிமேலும் அந்த கண்ணாடியை தவிர்க்க முடியாது. அதை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு நாம பேசுனது ஒரு அரசாங்கத்தை பத்தியோ இல்ல மோட்டார் வாகன சட்டங்களை பத்தியோ கிடையாது. இது உங்களை பற்றியது, உங்கள் குடும்பத்தை பற்றியது. இந்த உரையாடலின் மிக முக்கியமான முடிவுக்கு நாம வந்துட்டோம். கண்டிப்பா. இந்த உரையாடலின் மூலமா அரசாங்கம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த பழிப்போடும் மனநிலையில இருந்து விலகி நாம ஒவ்வொருவரும் நம்ம தனிப்பட்ட பொறுப்பை உணர முடிஞ்சிருக்கோன்னு நங்குறேன். மாற்றம் அப்படிங்கறது அரசாங்கத்தோட கையெழுத்துல இல்ல, அது நம்ம வண்டியோட ஸ்டியரிங்ல, நம்ம கைகள்ல தான் இருக்கு. அடுத்த முறை நீங்க வண்டியை ஸ்டார்ட் செஞ்சு ரோட்ல போகும்போது ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த சாலையில உங்க வாகனத்தை தாண்டி வர்ற மத்த எல்லா காருகளையும், பைக்குகளையும், டெலிவரி வண்டிகளையும் உங்க குடும்பத்துல உள்ள உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்களே ஓட்டி வர்றதா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த பைக்ல பின்னாடி உட்கார்ந்து போறது உங்க அம்மா, உங்களை ஓவர்டேக் பண்ணி போற அந்த கார்ல இருக்கிறது உங்க அண்ணன், அந்த சிக்னல்ல சாலைய கடக்கிறது உங்க சொந்த தங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்போ உங்க வண்டியோட வேகம் எப்படி இருக்கும்? உங்களை முந்திச் செல்லும் அந்த வாகனத்தின் மேல உங்களுக்கு கோபம் வருமா? வராது. நீங்க வண்டி ஓட்டும்போது ஒரு கையில போன் எடுத்து பேசுவீங்களா? அவங்க மேல மோதிரக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா பொறுமையில இருப்பீங்க இல்லையா? உங்க குடும்பத்தினர் மேல நீங்க காட்டுற அதே பொறுமைய, அதே அக்கறைய சாலையில் செல்லும் ஒவ்வொரு அந்நியருக்கும் காட்டுங்கள். அருமையான வார்த்தைகள். ஏனென்றால் நீங்க கடந்து செல்ற அந்த ஒவ்வொரு அந்நியரும் அவர்களது வீட்டுல அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற யாரோ ஒருவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான். இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள் வந்துட்டா நீங்க எந்த விதியும் மீற மாட்டீங்க. நீங்க தவிர்க்கும் அந்த மனசாட்சி அப்படிங்கிற கண்ணாடியில இனிமேல் நீங்க ரொம்ப பெருமையுடன் உங்களை பார்க்கலாம். நிச்சயமா. மீண்டும் இதுபோல நம்ம சிந்தனையை தூண்டும் மற்றொரு ஆழமான அலசலில் உங்களை உற்சாகமாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். பாதுகாப்பாக இருங்க.